இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 18 February 2026 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஆட் பார்த்திங்கன்னா பெண்களுடைய திட்டத்தை எல்லாம் கொடுத்துருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், மகளிர் சுய உதவிக்குழு அந்த திட்டம், புதுமை பெண் திட்டத்தில் எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த டேட்டாஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க, சரியா? தோழி விடுதிகள் எத்தனை விடுதிகள் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது, 19 மாவட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1.31 கோடி பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய், 6.95 லட்சம் கல்லூரி மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய். அப்புறம் இந்த கருப்பை வாய் புற்றுநோய் பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த HPV வேக்சின். ஸோ அதுவும் எத்தனை பேருக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 மாவட்டங்களில் ஃபஸ்ட்டு தொடங்குறதா இருந்தாங்க இல்லையா, தொடங்கி வச்சாங்க. அப்புறம் விடியல் பயணம், ஃப்ரீ பஸ்ஸஸ் ஃபார் உமன்ஸ் இல்லையா. ஸோ 881 கோடி முறை பயணங்கள், மாதம் ஒன்றுக்கு 888 ரூபாய் வரை சேமிப்பு, சரியா? ஸோ ஒரு மாதத்துக்கு 888 ரூபாய் அவங்க சேவ் பண்ணுறாங்க பெண்கள். ஓகே, ஃப்ரீ பஸ்ஸஸ் மூலிமா. சரி, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரிவிஷனாக பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம சொன்ன மாதிரி பட்ஜெட் தாக்கல் ஆகிருக்கு. இன்ட்ரிம் பட்ஜெட், அதாவது இடைக்கால பட்ஜெட்டுன்னு சொல்லுவோம். என்ன இடைக்கால பட்ஜெட்னா என்னென்னா எலெக்ஷன் இயர் இல்லையா இது. ஸோ ஒரு ஏப்ரல் மே வரைக்கும் தான் அந்த செலவினங்களுக்கான ஒரு பட்ஜெட் போடுவாங்க. அதுக்கப்புறம் புதிய அரசோ இல்லை வேறு ஏதாச்சும் அரசு வருது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு இது பண்ணி ஒரு புதிய அரசு அமைஞ்சோடனே ஒரு சில திருத்தங்கள்லாம் கொண்டு வருவாங்க, சரியா? ஸோ எப்பவுமே எலெக்ஷன் இயர்னால் இன்ட்ரிம் பட்ஜெட் தான் இருக்கும், வித்து வேளாண் பட்ஜெட்டோட ஒரு இன்ட்ரிம் பட்ஜெட் இருக்கும், சரியா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரூபாய் 2.55 லட்சம் கோடி இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடைக்கால பட்ஜெட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற திட்டத்துக்கு சில நிதிகள் ஒதுக்குவாங்க, சரியா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக எதுவும் திட்டங்கள் அறிவிப்புகள் பெருசாக இருக்காது, இருக்கும், பட் நார்மல் பட்ஜெட் மாதிரி பெருசாக இருக்காது. ஸோ ஆல்ரெடி இருக்கிற திட்டத்துக்கு தான் அவங்க நிறைய ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி சொல்லியிருக்காங்க வருமான பற்றாக்குறை எவ்வளோ இருக்குது, கடன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நேற்று நம்மளுடைய அந்த துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வேணால் ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி பாருங்கள். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளோ பட்ஜெட்டு. ஓகே, வருமானம் இந்த வருவாய் பற்றாக்குறை எவ்வளோ இருக்குது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா புதிய அரசு அமைஞ்ச உடனே ஜூலையில் ஒரு புதிய அறிவிப்புகளுடன் இன்னொரு பட்ஜெட் பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ அப்படியே நம்ம நெக்ஸ்ட் வந்தோம்னா இந்தியா ஃப்ரான்ஸ் 21 ஒப்பந்தங்கள் மோடி அதிபர் மேக்ரான் முன்னிலையில் கையொப்பம். ஸோ ஆக்சுவலாக ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரான் இருக்கார் இல்லையா, இமானுவல் மேக்ரான். ஸோ இவர் இந்த ஏஐ சமிட்க்கு வந்திருக்காரு, குளோபல் ஏஐ சமிட்க்கு டெல்லியில் நடக்கிறதுல அங்கே வந்திருக்காரு. ஸோ அங்கே வச்சு இந்த 21 MOIs சைன் ஆகிருக்கு. ஓகே, இது பேசிக்காக நமக்கு தெரிஞ்சது தான். நமக்கு ஃப்ரான்ஸ் நிறைய இந்த ரஃபேல் இதெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, நீர்மூழ்கி கப்பல், ரஃபேல் விமானங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது கூட சேர்ந்து நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோன்றதை சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸு, அக்ரி, டைரி ப்ராடக்ட்ஸ் தவிர என்னென்னலாம் போட முடியுமோ எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு டைம் ரைட் பண்ணி பாருங்கள். ஓகே, நமக்கு அந்த பட்ஜெட் சொல்லலை, பட் 21 ஒப்பந்தங்கள் தான் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ $பில்லியன் ஒரு அமௌண்ட் சொல்லலை. ஓகே, சரி, அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இன்றைக்கி பட்ஜெட் பற்றி தான் ஃபுல்லாக நிறைய நியூஸஸ் இருந்துச்சு. ஒரு துறைக்கும் எவ்வளோ அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க தனித்தனியாக. ஓகே, எந்தெந்த துறைக்கு எவ்வளோ இது பண்ண போகிறோம், அந்த மாதிரி எந்தெந்த துறையில் எவ்வளோ சாதித்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. இது மகளிர் விடியல் பயணத்துக்கு ரூபாய் 4000 கோடி, அரசு துறையில் 1.5 லட்சம் பேர் நியமிச்சிருக்காங்க இல்லையா. அப்படியே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா சில முக்கியமான அறிவிப்புகள் இருந்துச்சு, நம்ம அதை மட்டும் பார்த்துக்கலாம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரூபாய் 500 கோடியில் செமிகண்டக்டர் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியா ஆல்ரெடி செமிகண்டக்டர் இது பண்ணுறதுக்கு நிறைய கீ இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போ தமிழ்நாடு அரசாங்கமும் ஒரு செமிகண்டக்டர் இயக்கம் அப்படின்றத 2030 நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஒன்றும் இல்லை, செமிகண்டக்டர்ஸ்க்காக இண்டஸ்ட்ரீஸை நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரணும்
லைக் ஓகே மற்ற நாடுகளுக்கூட சேர்ந்து ஒரு ஸ்கீம்ஸ் மாதிரி கொண்டு வந்து ஃபேக்ட்ரிஸ் உருவாக்கி செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது. அப்புறம் பார்த்திங்கன்னா 2030ஆம் ஆண்டுக்குள் 8,00,000 கான்கிரீட் வீடுகள். ஸோ இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டம் மூலமாக 8 லட்சம் வீடுகள் வந்து 2030க்குள்ளே கட்டி முடிக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கும் வந்து வச்சுருக்காங்க. இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லட்சம் வீடோ என்னவோ கட்டி முடிக்கப்பட்டிருக்கு இல்லையா, 1.5 to 2 லட்சம் வீடுக்குள்ளே கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இது 8 லட்சமாக டார்கெட் வச்சுருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி சில இம்பார்ட்டண்ட் விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க, நம்ம அதை பார்த்துருக்கோம். அப்படியே நம்ம நெக்ஸ்ட் வந்திங்கன்னா அரசியல் செய்திகளை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் பண்ணியிருப்பாங்க, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ இதில் நம்ம வேளாண் துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் என்ன சொல்லியிருக்காருன்னா, கேழ்வரகுலேயே வந்து தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, கேழ்வரகு ப்ரொடக்ஷனில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காரு. சரியா? ஸோ எப்பவுமே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சிறுதானியங்களில் நம்ம தான் ஃபஸ்ட்டு, தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. சரியா? ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த புதுமை பெண் திட்டத்தில் எவ்வளோ பேர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா 6.95 லட்சம் மாணவிகள் பயன்பெற்றிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த டேட்டாஸ்லாம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா பெருசாக இம்பார்ட்டண்ட்டாக இல்லை, ஸோ அதனால் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கும் பட்ஜெட் செஷன்ஸ் இருக்குது. ஸோ February 20 வரைக்கும் இந்த பட்ஜெட் செஷன்ஸ் போகுது, ஃப்ரைடே வரைக்கும். ஓகே, ஸோ பட்ஜெட் நியூஸஸ் பெருசாக இம்பார்ட்டண்ட்டாக இல்லாததுனால நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். வேறு என்ன முக்கியமாக இருந்துச்சு இன்றைக்கி செய்தித்தாளில் பார்த்திங்கன்னா, இந்த டீப் ஃபேக் பற்றி நம்மளுடைய தொழில்நுட்பத்துறை அமைச்சர், ரயில்வே மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து பேசியிருக்காரு. ஸோ இதுக்காக இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணுன்றதுக்காக கண்டிப்பாக ஒரு ஒழுங்குமுறை வந்து அவசியமாக தேவைப்படுது. ஸோ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா இந்த டீப் ஃபேக் செக்ஷுவல் கண்டென்ட்லாம், சிந்தட்டிக் கண்டென்ட்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி அந்த ஒரு ஹவர்ஸ் வந்து குறைச்சிருந்தாங்க. சோஷியல் மீடியா கம்பெனிஸ் கிட்ட அதை சொல்லியிருந்தாங்க. என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்து 36 மணி நேரம் கொடுத்துருந்தாங்க, 24 to 36 மணி நேரம். இப்போ வந்து அதை வந்து 2 to 3 hours வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஏஐ லைக் சிந்தட்டிக் கண்டென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு 2 to 3 hours அந்த பர்டிகுலர் சோஷியல் மீடியா கம்பெனி அதை டிடெக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதை தான் இங்கேயே கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வரட்டும், அஃபிஷியலாக வரட்டும், நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தது தான் வங்கதேச பிரதமராக தாரிக் ரஹ்மான் நேற்று பதவியேற்றிருக்காரு. அந்த கட்சி பேர் வந்து வங்கதேச தேசியவாத கட்சி, அதாவது பங்களாதேஷ் நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி. ஓகே, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்தியா சார்பில் ஓம் பிர்லா அவர்கள் கலந்து கொண்டிருக்காங்க நேற்று. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு செய்தி ஒன்று இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா காலநிலை உச்சி மாநாடு 4.2 அப்படின்றது நேற்று சென்னையில் நடந்திருக்கு. சரியா? ஸோ இதில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம முதல்வர் வந்து பேசியிருந்தாருங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவிலேயே 2வது இடம் வந்து தமிழ்நாடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த காற்றாலையில் மின் உற்பத்தியில் நம்ம செகண்டு இந்தியாவிலே. அப்புறம் சூரிய ஒளி மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தியில் 4வது இடமும் பெற்று வளர்ந்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சோலார் யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரிப்பேர் பண்ணுறதுல நம்ம 4th, காலநிலை இது பண்ணுறதுல காற்றாலை இது பண்ணுறதுல நம்ம செகண்டு. ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த டேட்டா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் மாநில போக்குவரத்து கழகங்களில் கீழே இயக்கப்படும் பேருந்துகளில் 30% பேருந்துகள் மின்சார பேருந்துகளாக இருக்க வேண்டும் அப்படின்றது இலக்கு. ஸோ எலக்ட்ரிக் பஸ்ஸஸ், ஓகே, இப்போது தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் இது இருக்குது இல்லையா, பஸ்ஸஸ் போக்குவரத்து கழகம், அதில் வந்து 2030க்குள்ளே 30% ஆஃப் த பஸ்ஸஸ் வந்து வில் பி இன் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக் பஸ்ஸஸில் தான் யூசஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ஒரு டார்கெட். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, கார்பன் சமநிலை மையங்கள் நீலகிரி, கோவை, விருதுநகர், ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களை கார்பன் சமநிலை மையங்களாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கார்பன் நியூட்ரல் சென்டர் அப்படின்றது வந்து இந்த நீலகிரி, கோயம்புத்தூர், கோவை, விருதுநகர் இந்த ஒரு 4 மாவட்டங்களில் இதை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகே,
அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நெய்தல் மீட்சி இயக்கம் மூலமாக அந்த கடலாமை ட்ராக்கிங் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அதுக்காக ஒரு சிறப்பு மையங்கள் கூட ரீசெண்டாக சென்னையில் ஒன்று உருவாக்கியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கடலோர மாவட்டங்களில் வந்து இதை அந்த ஒரு கடலாமை மையங்களை உருவாக்க போகிறாங்க, அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்தியாவிலேயே முதல் முறையாக ரூபாய் 1000 கோடியில் பசுமை காலநிலை நிதியம் உருவாக்கப்பட்டு சுற்றுச்சூழல் பொருளாதாரம் மற்றும் தூய்மை மற்றும் போக்குவரத்து சார்ந்த தொழில்களை ஊக்குவிக்க நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த காலநிலை நடவடிக்கையில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இந்தியாவிலே ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு 1000 கோடி செலவில் வந்து பசுமை காலநிலை நிதியம் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா சுற்றுச்சூழல் பொருளாதாரம் போக்குவரத்தோட தொழில்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நமக்கு எக்ஸாம் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. சரியா? அவ்வளோதான் இன்றைக்கி இருந்த முக்கியமான செய்திகள். நாளைக்கு செய்தி வாசல் சந்திக்கலாம். தேங்க்யூ.